வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு ஒரு ஜென்ரலான டாபிக் பற்றி பேசுவோம். பொதுவாக நம்ம மொபைல் ஃபோன் இந்த மாதிரி அக்சசரிஸாக ரிவ்யூ பண்ணி பேசுகிறப்போ இது வந்து ஆஃப்லைனில் மட்டும் கிடைக்கும், இது வந்து ஆன்லைனில் மட்டும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதே மாதிரி அந்த மொபைல் ஃபோன் வெறும் ஆஃப்லைனில் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குன்னா அது கொஞ்சம் காஸ்ட் அதிகமாகவே இருக்குது. ஆன்லைன் மொபைல் ஃபோன்ஸ் இல்லை ஆன்லைனில் மட்டும் அவைலபிளாக இருக்கிற அக்சசரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் எப்படி இவ்வளோ விலை கம்மியாக இருக்குது, ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்னா என்ன, ஆஃப்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸோட விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதுக்கான காரணம் டிஸ்ட்ரிபியூஷன் சேனலுடைய ப்ராஃபிட் இந்த மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆன்லைன்லேயே அந்த மாதிரி இருக்கா? ஸோ ஆன்லைனில் இருக்கிறவங்க எப்படி அவங்க சம்பாதிக்கிறாங்க, இந்த மாதிரி விவரங்கள்லாம் இந்த பதிவில் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஸோ பொதுவாக ஆன்லைன் பர்ச்சேஸ்னாலேயே இரண்டு விதமான வெப்சைட்ஸ் நம்ம சொல்லுவோம். ஒன்று வந்து இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்னொன்று வந்து மார்க்கெட் பிளேஸ். மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா என்னன்னா, ஏற்கனவே ஒரு அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் வெப்சைட் இல்லாட்டி ஒரு ஸ்டாண்டர்ட் கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து நீங்களோ நானோ செல்லராக இருந்தோம்னா நம்மளுடைய ப்ராடக்ட்ஸை அவங்கள்ட்ட போய் சொல்லி விற்கணும் அப்படின்னு சொன்னோடனே அவங்க நம்ம ப்ராடக்ட்ஸை லிஸ்டிங் பண்ணிடுவாங்க. ப்ராடக்ட்ஸ் சில சமயம் அவங்களே வாங்கி அவங்களுடைய வேர் ஹவுஸ்லேயே போட்டு அவங்களே லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே பார்த்துப்பாங்க. வேர் ஹவுஸ் அப்படிங்கிறது கோடவுன், இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை நம்ம சேவ் பண்ணி வைக்கிற இடம். லாஜிஸ்டிக்ஸ் அப்படிங்கிறது அந்த ப்ராடக்ட்டை பேக்கிங் பண்ணி ஷிப்பிங் பண்ணி உங்க வீட்டில் கொண்டாந்து சேர்க்கக்கூடிய மெக்கானிசம். நீங்க ஒண்ணுமே செய்ய தேவையில்லை, ப்ராடக்ட்டை நீங்க வாங்கி அவங்கள்ட்ட கொடுக்கணும், அவ்வளவுதான். உங்க பேரை வந்து செல்லரா போட்டுட்டு ப்ராடக்ட்டை முழுக்க அவங்க ஓனர்ஷிப் எடுத்து கம்ப்ளீட்டா வித்துருவாங்க. மார்க்கெட்டிங்ல முதற்கொண்டு பல விதமான டாரிஃப்ல இருக்கு. அவங்களே மார்க்கெட்டிங் பண்ணணும்னா இந்த விலை இருக்கு, அவங்களே வந்து பேக்கிங் பண்ணணும்னா இந்த விலை இருக்கு, அவங்களே லாஜிஸ்டிக்ஸ் எடுத்துக்கணும்னா இந்த மாதிரி விலை இருக்கு. இந்த மாதிரி பல விதமான டாரிஃப்ல வந்து மார்க்கெட் பிளேஸ்ல ஒர்க் ஆகுது. இன்னொரு வகையானது இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸ். நீங்க செல்லரா இருந்தீங்க அப்படின்னா நீங்களே வந்து உங்க ப்ராடக்ட்டை லிஸ்டிங் பண்ணி விற்கலாம். இதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ், அப்புறம் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் இருக்கு. மேக்னிட்டோ இந்த மாதிரி தேர்ட் பார்ட்டி சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு. அந்த சாஃப்ட்வேரை பேஸா வச்சு நீங்களே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி வெப்சைட் டிசைன் பண்ணி நீங்க விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை அதை லிஸ்டிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஸ்டமர்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு வந்து அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்குவாங்க. கஸ்டமர்ஸ் அந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணி வாங்கினோடனே அந்த ப்ராடக்ட்டை அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கிறது உங்களுடைய பொறுப்பு. பேசிக்கா ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்டை ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்க செட் பண்ணணும் அப்படின்னா கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தேவைப்படுது. அப்புறம் ஆன்லைன் மார்க்கெட்டிங், அப்புறம் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன், எஸ்இஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்களே பார்த்துக்கணும், நீங்களே கவனிச்சுக்கணும். அதெல்லாம் மார்க்கெட் பிளேஸ்ல இதெல்லாம் நீங்க பண்ண தேவையில்லை. ப்ராடக்ட்டை மட்டும் கொண்டு போய் அந்த மார்க்கெட் பிளேஸ்ல நீங்க சேர்த்துட்டா போதும், அவங்களே வந்து உங்க ப்ராடக்ட்டை வித்துருவாங்க. கன்சியூமர்ஸ் ஆன நம்மளுக்கு இதுல என்ன அட்வான்டேஜ், என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா பொதுவாக இப்போ ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும், அமேசான் இருக்கட்டும் எடுத்துக்கோ, நம்ம இவங்கள்ட்ட போய் நம்ம ப்ராடக்ட் வாங்குறோம்னு வச்சுங்களேன். அந்த ப்ராடக்ட்டை நம்மளுடைய நம்பிக்கையை யார்கிட்ட வைக்கிறோம்? ஃப்ளிப்கார்ட் இல்லாட்டி அமேசான் அவங்கள்ட்ட வைக்கிறோம். ஸோ அவங்க என்ன செய்கிறாங்க? ஒரு செல்லர், தேர்ட் பார்ட்டி செல்லர்கிட்ட இருந்து வாங்கி ப்ராடக்ட்டை விற்கிறாங்க. ஸோ ப்ராடக்ட் அவங்க விற்கிறப்போ சில சமயம் ப்ராடக்ட் டேமேஜ் ஆகுது, சில சமயம் வாங்கின ப்ராடக்ட் நமக்கு பிடிக்கல. இதுக்கெல்லாம் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட் அவங்களே பொறுப்பேற்றுக்கணும். சில சமயம் அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க, சில சமயம் அவங்க வந்து பழியை வந்து செல்லர் மேலே போடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல அப்படி கிடையாது. ஏன்னா இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல ஒரு செல்லர் தான், நீங்களே நேராக பார்த்து நீங்கள் ஒரு கடைக்கு போய் நீங்கள் நேராக பார்த்து நீங்கள் வாங்குற மாதிரி தான். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் வந்து அந்த சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் விற்பாங்க. நீங்கள் போய் உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பொட்டிக் அப்படிங்கிறது அந்த பொட்டிக்கில் அந்த தயாரிப்பாளர் மட்டுமே வந்து அவங்களுடைய ப்ராடக்ட்டை வச்சிருப்பாங்க. அதை போய் நேராக நீங்கள் வாங்குறது. ஸோ நேராக நீங்கள் மார்க்கெட்டில் பொட்டிக்காக இருக்கட்டும், இல்லாட்டி இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் இருக்க வெப்சைட்டாக இருக்கட்டும், ஸோ யார்கிட்ட ப்ராடக்ட் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ எல்லாத்துக்கும் அவங்க தான் பொறுப்பேற்றுக்கணும். சரி, இப்போ மெயின் டாபிக் வருவோம். எப்படி இவங்கெல்லாம் காசு பார்க்குறாங்க? ஸோ அமேசான் இருக்கட்டும், இல்லை ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், மார்க்கெட் பிளேஸ் மாதிரி வெப்சைட்லாம், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி வெப்சைட்லாம் எப்படி காசு பார்க்குறாங்க அப்படின்னா, செல்லர்கிட்ட இருந்து ஒரு மார்ஜின் வாங்கிடுறாங்க. இப்போ நான் வந்து இந்த மொபைல் ஃபோனை, இந்த மாதிரி நிறைய மொபைல் ஃபோனை விற்கணும்னு நினச்சிக்கிறேன்னு வச்சுங்களேன். ஸோ நான் மொபைல் ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போய் அவங்க கிட்ட லிஸ்டிங் பண்ணுவேன். லிஸ்டிங் பண்ணோடனே மொபைல் ஃபோனோட விலை 20,000 வச்சுங்களேன். அந்த 20,000த்தில் ஒரு கட், ஒரு 10%, 15% அவங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாகணும். ஒவ்வொரு ஃபோன் நான் விற்கிறதுலையும் ஒரு பர்சன்டேஜ் கட் வந்து அவங்களுக்கு கொடுத்தாகணும். இதுக்கு பேர் கமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறது மட்டும் கிடையாது, அதுக்கேற்றாப்புல அந்த மார்க்கெட் பிளேஸும் செலவு பண்ணுவாங்க. அமேசானுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பேப்பரில் ஒன் பிளஸ் மொபைல் ஃபோனை லான்ச் பண்ணுறப்போ ஃபர்ஸ்ட் பேஜில் அட்வர்டைஸ்மெண்ட் போடுவான். அப்புறம் பயங்கரமாக டிவிலலாம் ஆட்ஸ்லாம் வருது. அப்புறம் எங்கே பார்த்தாலும் ஹோர்டிங்ஸ், பேனர்ஸ், இந்த மாதிரி மார்க்கெட்டிங்லையும் நிறையா செலவு பண்ணுறாங்க. ஸோ அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல் இந்த மாதிரி பெரிய பெரிய வெப்சைட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களும் ப்ராஃபிட் பார்க்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. பிஸ்னஸ்னாலே ப்ராஃபிட் பார்க்கறது தான் தப்புன்னு நினச்சிடாதீங்க. ஸோ ஆனால் இந்த மாதிரி நிலைமையில கன்சியூமர்ஸ் ஆன நம்மளுக்கு அதிகமான பேர்டன் ஆயிடுது. எப்படி அப்படின்னா, அவங்களுக்கு ஆகக்கூடிய செலவுகளில்
செல்லர்ஸ் வந்து வாங்குறாங்க. செல்லர்ஸ் வந்து அதிகமான பெர்சன்டேஜ், அதிகமான கமிஷன் ரேட் வாங்குறாங்க. ஸோ அதனால செல்லர்ஸ் வந்து அவங்களுடைய ப்ராடக்டையே விலையவே பார்த்தீங்கன்னா அதிகமாக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அதிகமாக்குறதுனால கன்சியூமர்ஸ் ஆன நம்மளுக்கு அந்த பாரம் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகப்படுது. ஸோ நம்மளும் அதிகமான விலை கொடுத்து வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுறோம். இப்போ நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ பெரிய நகரங்களில் ஒரு ப்ராடக்ட் ஒன்று வாங்கணும் அப்படின்னா எடுத்த உடனே டக்குன்னு மொபைலை திறக்கிறோம், ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறோம். ரொம்ப சௌரியமாயிருது. இந்த சௌரியத்துக்கு நம்ம ஈஸியா பழக்கப்படுறோம். அதுக்கப்புறமா லைட்டா அப்படியே விலையை ஏத்திக்கிட்டே வருவாங்க. ஆஃப்லைன்ல இப்போ நிலைமைக்கு பாத்தீங்கன்னா, இப்பொழுது கிட்டத்தட்ட ஆஃப்லைன்ல கிடைக்கக்கூடிய வேலையும் ஆன்லைன்ல கிடைக்கக்கூடிய வேலையும் பல ப்ராடக்ட்ஸ்க்கு நீங்க ஒரே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கறத நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. எத்தனையோ வெப்சைட் இருந்தாலும் நம்ம பெரும்பாலியா வாங்குறது அமேசான் மற்றும் பிளிப்கார்ட்ல மட்டும்தான். ஸோ இந்த மாதிரி ஒரு டாமினன்ஸ் இருக்கிறப்போ அமேசான் மற்றும் பிளிப்கார்ட் இவங்க மட்டுமே வளர்ந்துகிட்டு வர்றாங்க அப்படிங்கிறப்போ ஒரு மோனோபாலி உருவாகிறது. ஸோ இந்த மாதிரி ஒரு மோனோபாலி மார்க்கெட்டுக்கு நல்லது கிடையாது. இப்போ சில வெப்சைட்லாம் வந்துகிட்டு இருக்காங்க புதுசா. கிளப் ஃபேக்டரி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சைனால இருந்து ஒருத்தர் ஆரம்பிச்சது. ஸோ இந்தியாவுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டிவிஷன் ஆரம்பிச்சிருக்காங்க கிளப் ஃபேக்டரி இந்தியா அப்படின்னு. ஸோ இந்த கிளப் ஃபேக்டரி இந்தியா என்ன செய்யறாங்க அப்படின்னா செல்லர்ஸ் வந்து கமிஷன் சுத்தமாக வாங்குறது கிடையாது. அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்ட் நீங்கள் விற்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்கள் என்ன விலைக்கு நீங்கள் விற்கிறீங்களோ அந்த விலைக்கு டைரக்டாக கன்சியூமர்ஸ் வாங்கிக்கலாம். எக்ஸ்ட்ரா கமிஷனோ எதுவுமே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்ல பல வெப்சைட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இவங்களும் இப்பொழுதைக்கு இன்னும் காசு பார்க்கல. பட் பிற்காலத்தில் ஓரளவுக்கு இவங்களும் மார்க்கெட்ல ஸ்டேபிள் ஆனதுக்கு அப்புறம் காசு பார்க்கறதுக்கான வழி அவங்களும் ஏதாச்சும் கண்டுபிடிப்பாங்க. பட் இப்பொழுதைக்கு கன்சியூமர்ஸ் ஆன நம்மளுக்கு அட்வான்டேஜ் என்னன்னா இந்த மாதிரி கிளப் ஃபேக்டரி போன்ற வெப்சைட், அதாவது செல்லர்கிட்ட இருந்து கமிஷன் வாங்காத வெப்சைட்ல வாங்கணும் அப்படின்னா பொருட்கள் நமக்கு அமேசான் பிளிப்கார்ட் மாதிரி இருக்கிற பெரிய வெப்சைட்ஸ் இருந்து வாங்குறதை விட கம்மியா இருக்கும். இந்த கிளப் ஃபேக்டரியுமே பாத்தீங்கன்னா இன்னுமே ஒரு மார்க்கெட் பிளேஸ் தான், ஒரு இ காமர்ஸ் வெப்சைட் கிடையாது. சின்ன சின்ன எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் அப்புறம் ஃபேஷன் அக்சசரிஸ் நிறைய இது நீங்க பார்க்கலாம். அது விலையில நீங்க கம்பேர் பண்ணி பார்த்த உடனே உங்களுக்கே தெரியும் கிளப் ஃபேக்டரியில எவ்வளவு கம்மியா இருக்கு, அமேசான் பிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ல எவ்வளவு கம்மியா இருக்கு அப்படின்னு. இதுக்கான காரணம் அவங்க செல்லர்கிட்ட இருந்து கமிஷன் வாங்காத ஒரு விஷயம் தான். சரி, மெயின் டாபிக் திருப்பி போவோம். இரண்டாவது வழி அவங்க காசு சம்பாதிக்கிற வழி என்னன்னு பாத்தீங்கன்னா பேங்க்ஸ்ல இருந்து காசு சம்பாதிப்பாங்க. பேங்க்ஸ்ல இருந்து நிறைய கமிஷன் கொடுக்குறாங்க. இப்போ பேங்க்ஸோடைய ஆஃபர் அப்படின்னு போடுறாங்க. இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட், கேஷ்பேக், இஎம்ஐல டிஸ்கவுண்ட், இந்த மாதிரி பல ஆஃபர் பேங்க் தரப்புல இருந்து வர்றதுனால பேங்க்குமே சரி இவங்களுக்கு கமிஷன் கொடுக்குறாங்க. மூணாவது வழி செல்லர் அட்வர்டைஸ்மெண்ட். இப்போ சில செல்லர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து நிக்கணும் அப்படின்னா கமிஷனுக்கு மேல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்க அப்படின்னா பிரீமியம் கஸ்டமர்ஸ் ஆயிடுவாங்க. ஒரு இயர்போன்ஸ் நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா போட் கம்பெனி வந்து, ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், போட் கம்பெனி வந்து அமேசானுடைய பிரீமியம் கஸ்டமர் இருந்தாங்க அப்படின்னா இயர்போன்ஸ் நீங்க சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் லிஸ்டிங்ல வர்றது உங்களுக்கு போட்டா இருக்கும். ஸோ ஸ்பான்சர்டு ப்ராடக்ட், ஃபீச்சர்டு ப்ராடக்ட், பிரீமியம் ப்ராடக்ட்ஸ், பிரீமியம் கஸ்டமர்ஸ்லாம் இவங்க இருக்கிறப்போ இவங்க வந்து பிரீமியம் செல்லர்ஸா இருக்கிறவங்க செல்லர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிற கொஞ்சம் காசு கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து 3 வழிகள். இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் வெப்சைட்ஸ் பெரும்பாலியா பணம் பண்றதுக்கான, ப்ராஃபிட் பண்றதுக்கான 3 வழிகள். இந்த ஆன்லைன் மார்க்கெட் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு பிசினஸ் தான். இந்த பிசினஸ் சர்வே பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். ஸோ இவங்க அவங்க ப்ராஃபிட் மூலமா காசு கூட சம்பாதிச்சிடலாம். அது கூட ஓரளவு கஷ்டப்பட்டாங்கன்னா பண்ண முடிஞ்சிடும். ஆனா பட் இதை விட அதிகமா கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிக்க வேண்டியது கஸ்டமர்ஸோடைய நம்பிக்கை பிளஸ் கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். ஜென்ரலா ஒரு டாபிக். ஸோ ஆன்லைன் ரீட்டைலர்ஸ், இ காமர்ஸ் வெப்சைட்ஸ் இவங்க எல்லாம் வந்து எப்படி காசு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால தான் பண்ணப்பட்ட இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.